அன்பான நேயர்களே, இனிய வணக்கம். இன்னைக்கு என்னுடைய மூடு ரொம்ப அவுட்டு. ஏன்னு கேட்டாக்க, அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி அவங்க எவ்வளவு பெரிய நல்ல நடிகை. நல்லா அவங்களோட எந்த படத்துலையும் யாரோட எந்த ஹீரோவாக இருந்தாலும் அவர்களுக்கு ஈடு கொடுத்து இணையாக நடித்த ஒரு அருமையான நடிகை. அழகு, நடிகை, நடனம் எல்லாவற்றிலுமே சிறந்தவர். அப்படிப்பட்டவர் பாடல் காட்சிகள் கொடுக்கும் பொழுது அந்த பாடல்கள் வரிக்கு தகுந்த மாதிரி வாய் அசைப்பு, உச்சரிப்பு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. கன்னடத்தில் பிறந்து வளர்ந்தவங்க அவங்க கர்நாடகாவில். ஆனாலும் தமிழ் பாடல்களை டப்பிங், அதாவது வாய் அசைக்கும் போது கரெக்டாக இருக்கும் ப்ரொனன்சியேஷன். அது மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். அப்படிப்பட்ட அருமையான நடிகை. அவங்க போனது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டம். ஏன்னு கேட்டாக்க, அவங்களோட பாடல்களும் அவங்களோட நடிப்பிலையுமே பார்த்து பார்த்து வளர்ந்தவள் நான். அந்த பாடலில் சில பாடல்கள் எத்தனை காலத்துக்கும் அழியாது. அந்த இசையமைப்பு அது எல்லாம் மிஞ்சினதுக்கப்புறம் படத்தில் ஸ்க்ரீனில் வரும்போது ஒரு நடிகையோ நடிகரோ அதை முகபாவனை எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கும்போது தான் அதோட அழகு இன்னும் விழுது. அப்படி பி. சுசீலா பாடிய இவங்களுக்காக 2 பாடல்களை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு பாடல் புதிய பறவை என்ற படத்தில் உன்னை ஒன்று கேட்பேன், கண்ணாசன் பாடல். அதில் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. நினைவில்லா நிலவில்லா வானம், நீரில்லா மேகம், பேசாத பெண்மை, பாடாது உண்மை, கண்ணை மெல்ல மூடும், தன்னை எண்ணி வாடும், என்னை பாடச் சொன்னால் என்ன பாட தோன்றும், உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னால் என்ன பாட தோன்றும். இனிமேல் அவங்க எங்கே பாட போகிறாங்க? அடுத்த ஜென்மத்திலும் அவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நம்மளோட சேர்ந்து இருப்பாங்க. நாமளும் அத்தனை ஜென்மம் எடுப்போம். அவங்களோட அவங்க வாழ்ந்த காலங்களில் அவங்க இருக்கிறபோது நம்ம இருந்தோங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அருமையான ஒரு பாடல் இது. அடுத்தது இதில் புதிய பறவையிலேயே இன்னொரு பாடல் கூட இருக்குது. அதில் நிறைய பாடல்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் சிட்டுக்குருவி, அந்த சிட்டுக்குருவியை வச்சே ஒரு பாடல் எழுதியிருப்பாரு கண்ணதாசன். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, மொட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து. இந்த பாடலில் சிவாஜி கணேசன் அவங்க சரோஜா தேவி 2 பேரும் பேரா நடிப்பாங்க. இந்த பாடலில் நடனம் சிம்பிளாக இருக்கும், ஆனால் கூட ரொம்ப அழகாக இருக்கும், நளினமாக இருக்கும். அதில் இன்னொரு ஸ்டான்ஸாவில் பேராகிராஃபில் தழுவ வந்தேன் பறவை துணையிலையே, எடுத்து சொல்ல மனம் இருந்தும் வார்த்தை வரவில்லையே, என்னென்னவோ நினைவிருந்தும் நானும் விடவில்லையே, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து. இந்த 2 பாடலும் என்றைக்குமே இது அழியாதது. அது மாதிரி நிறைய படங்களை நம்ம எண்ணி பார்க்கலாம். 200 படங்களில் நடிச்சிருக்காங்க. கன்னடம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா மொழிகளிலையும் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. இந்த விருதுகள் கூட மட்டும் இல்லாமல் எல்லாருடைய இதயத்திலும் புரட்சி தலைவர் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காரோ அவருக்கு பக்கத்துலேயே இவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டாங்க, அந்த காலத்தில்
நாங்கள்லாம் சின்னவங்களாக இருக்கும்போது அவரோட படத்துக்கு எம்ஜிஆர் படத்துக்கு போகும்போது இப்படி தான் நாங்கள் எல்லாரும் அங்கே சண்டை போடுவாங்க. அண்ணா அண்ணி படம் வந்திருக்கு அப்படி. இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க வந்து சொல்லி மக்கள் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து என் இது உலகம் இருக்கும் வரை, அதாவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் மட்டுமல்லாது வருகின்ற காலத்திலும் இவர்கள் பாடல் நடிப்பு வந்து எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். எல்லாருடைய மனசுலையும் இவங்க இருப்பாங்க. அதனால் இறந்தோம் இறப்போம் என்றது இல்லாமல் இறந்தும் வாழ்கின்ற சில வரிகளில் இவரும் ஒருவர் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.